சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்தை யாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறார் என்கின்ற கேள்வி மிக பெரும் கேள்வியாக இருந்தது. அதைத் தொடர்ந்து முந்தநேற்று இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் விட்டிருந்தாங்க. பார்க்கிங் பட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு தான் இந்த வாய்ப்பு எனவும், அது மட்டும் இல்லாமல் டிராகன் பட இயக்குனரான அஸ்வந்த் மாரிமுத்துக்கு தான் இந்த வாய்ப்பு என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சிபி சக்கரவர்த்திக்கு இந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. தொடர்ந்து அறிவிப்பு வீடியோவோட இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. எவ்ரி ஃபேமிலி ஆஸ் எ ஹீரோ, எவ்ரி ஹீரோ ஆஸ் எ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்போட கத்திரிக்கோளெல்லாம் இருக்கிற மாதிரியும் தலைவரோட போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள், ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா செம ஹாப்பியாக இருக்காங்க. தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என தற்போதே அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. தொடர்ந்து இந்த படத்தோட வில்லன் யார் அது இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்க பாபி தியோல் தான் இந்த படத்துலேயும் வில்லனாக ப்ளே பண்ண போகிறாராம். அவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருதாம். தொடர்ந்து அவர் கங்குவா படத்தில் வில்லனாக பண்ணியிருந்தார், அனிமல் படத்தில் வில்லனாக பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 173 படத்திலையும் வில்லனாக ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அவருக்கு ஜனநாயகன் படத்தின் மூலமாக டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. தொடர்ந்து ரஜினிக்கும் இந்த படத்தில் ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் எனவும், அதனால் முழுக்க ஆக்ஷன் படமாக இருக்காது எனவும் இப்போவே இந்த படத்தை பற்றி சொல்லிட்டாங்க. தொடர்ந்து ரஜினிகாந்த் அவருடைய ஆக்டிங் ஸ்டைலிலிருந்து மாற்றி நடிப்பார் எனவும், ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் படம்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த படம் இருக்கும் எனவும் சொல்லியிருக்காரு. மேலும் டான் படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமான சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் படத்தின் மூலமாக 100 கோடியை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து இப்போ ரஜினியை வச்சு எடுக்க போகிற இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என நம்பப்படுது. மேலும் கமல்ஹாசன் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. தொடர்ந்து இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 174 படத்திற்கான கதை தேர்வும் நடைபெற்று வருவதாக தற்போது தகவல்கள் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.